தெய்வங்களை இந்தியாவிலேருந்து யார் விமர்சித்தாலும் அந்த இந்திய பாரத புண்ணிய பூமியை விமர்சித்து சமம். நீங்கள் விமர்சனம் பண்ணா நீங்களும் உங்கள் குடும்பத்தோட எந்த நாடு உங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்குதோ அங்கே போய் நின்று பேசுங்க. டீ ஓட்டும் போது பேர் கிளியர் பண்ணும்போது அது மேலே வர வச்சு அதுக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாமே வாங்கி வச்சு சாப்பிட வச்சு இதை குடிக்க வச்சோ அது கையாலேயே அதை உச்சிமுடி கொடுக்க வச்சு அறுத்து அதுவே எடுத்துட்டோம். அது விலை பக்தியின் நிலையும் பத்ரகாளியின் நிலையும் அடிச்சுக்கவே முடியாது. என்ன மாதிரி இருந்தாலும் அம்மா அடிச்சு தும்சம் பண்ணிடுவான். ஏன்னா காளி ஆட்டம். ஓகே, இந்த பேரிடெல்லாம் வர்றது பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர் இந்த காலத்துல அதுக்கு என்ன காரணம்? இந்த 2 மாதங்கள் அதாவது நவம்பர் டிசம்பர் நம்மளுக்கு மழை காலம். நல்லா புரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு நம்ம பூமியிலேருந்து எவ்வளோ தண்ணி எடுத்துட்டோம். இன்னைக்கு எல்லா வீட்டும் தண்ணி இல்லப்பா. கண்டிப்பா முன்னாடிலாம் சிட்டில ஒரு குறிப்பிட்ட லெவல் தோணா சுத்தமான தண்ணி வரும். யாரும் நம்ம பைப்ல எல்லாம் வெளியே போயிட்டு அங்கங்க குளா தண்ணியில போய் குடிக்கவே மாட்டோம். ஞாபகத்துல உங்க அம்மாலாம் கேட்டுப்பா சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பா உங்க அப்பாலாம் கண்டிப்பா நீங்க போய் லைன்ல இன்னும் எங்க ஊர்ல போர்டெல்லாம் போல அடிபை. அதுதான் சொல்றேன் நான். அந்த மாதிரி ஆனா இன்னைக்கு அப்படி தான் தண்ணி கெட்டு போச்சு. ஃபர்ஸ்ட் தண்ணி கெட்டு தண்ணி இல்ல பூமியில. இப்ப தண்ணி இல்லைன்னா பஞ்சபூதங்கள்ல தண்ணி கீழேன்னா அப்ப மத்ததெல்லாம் எப்படி இருக்கும் சொல்லு. அப்ப மத்ததுல அதோட பேலன்சிங் இல்லாமலே இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. ஸோ இது சயின்ஸும் ஒரு காரணம் தான், புரியுதா? மக்களும் ஒரு காரணம் தான். அதை எந்த ஒரு அலட்சியத்தோடு நம்ம இந்த வாழ்க்கையை நகரக்கூடாதுன்னு சொல்றேன். ஓகே, தொடர்ச்சியாக இந்து மக்கள் மீது சர்ச்சை காரியங்களாம் சர்ச்சையா பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன காரணமாக இந்துக்களை மட்டும் டார்கெட் பண்றது? அதாவது தான் என்ற அகங்காரம், ஆணவம், இது ரெண்டும் தான் இது காரணம். ஏன்னு கேளுங்களேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஃபாரினர்ஸும் இல்லை, இங்க உண்மையான கிறிஸ்டின்ஸும் கிடையாது. நீங்க அங்கிருந்து வந்தவங்களும் கிடையாது. இங்கே இது மதமாட்டம். அப்ப இருக்கும் பொழுது நீங்க பேசுறதுக்கு அதுக்கு 60 தகுதியும் கிடையாது. கரெக்ட் தானே? ஏன்னா இப்ப இதே நீங்க கிறிஸ்டியன் சொல்றீங்க, நீங்க வெறும் உங்க பாஸ்போர்ட்ல போயிட்டு வெறும் கிறிஸ்டியன் சொல்லிட்டு போட்டுட்டா உங்களுக்கு விசா குடுத்துருவோம் அமெரிக்கால. நீங்க உண்மையிலேயே கிறிஸ்டியனா கொடுக்க மாட்டாங்க. உங்களை நோண்டி நொங்கெத்துருவோம் அதுக்குள்ள. அப்ப அப்படி இருக்கும்போது நம்ம என்ன வேணா பண்ணலாம். இந்த பூமியில இருக்கிறது நீங்க இங்கதான் சாப்பிடுறீங்க, இங்கதான் வாழ்றீங்க, இங்க இருக்கிறவங்க கிட்டதான் நீங்க வேலை செஞ்சு 10 ரூபாய் நீங்க சம்பாதிக்கிறீங்க. இங்க இருக்கிற கோயில் கச்சேரிகளா போய் நீ பாடி இருக்கீங்க, எல்லாம் பண்ணிருக்கீங்க. 10 ரூபாய் இங்க இருந்து சம்பாதிக்கும் பொழுது நீங்க எப்படி இந்த மண்ணையும் செய்ய. நான் இன்னைக்கு ஒரு சொல்றேன், இந்து தெய்வங்களை இந்தியாவில இருந்து யாரு விமர்சிச்சாலும் அந்த இந்திய பாரத புண்ணிய பூமியை விமர்சித்து சமம். நீங்க விமர்சனம் பண்ணா நீங்களும் உங்க குடும்பத்தோட எந்த நாடு உங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்குதோ அங்க போய் நின்று பேசுங்க. அப்ப தவறு கிடையாது. ஏன்னா நீங்க இந்த நாட்டிலே கிடையாது. அப்போ நம்ம இங்கே இருந்து இங்கே சாப்பிட்டு இங்கே நம்ம துணிமணி வாங்கி போட்டு இங்கே நம்ம படிச்சுட்டு இங்கே நம்ம வளர்ந்து எல்லா சகல சௌபாகியத்தை இங்கே நம்ம அனுபவிச்சுட்டு எங்கேயோ ஒரு விஷயத்த தலையில வச்சுக்கின்னு மற்றதெல்லாம் மட்டம் தர எவ்வளவு பாவம், அநியாயம் கிடையாதா? அப்ப இதுவும் தான் உலகத்துல அழியறதுக்கு ஒரு காரணம். கடைசியா ஒரு கொஸ்டின் என்னன்னா, இப்ப இசைவாணி அவங்க ஐயப்பன் பாடல் பாடி சர்ச்சையாச்சு. ஏன் பெண்கள் ஐயப்பன் கோயில் சபரிமலை உள்ள போகக்கூடாது? என்ன காரணம்? சபரிமலை ஐயப்பன் கோயில் போக்குறது யாருப்பா சொன்னா? கண்டிப்பா கிடையாது. அதாவது பருவம் அடைகிறதுக்கு முன்னாடி பெண்கள் போகலாம். அது பருவம் அடைஞ்ச பிறகு அவங்களுக்கு மாதவிடாய் காலம் நின்ற பிறகு போகலாம். ஸோ வித்தியாசம் இருக்கு. இதுக்கு முன்னாடி வித்தியாசம் இருக்குது, அதுக்கு பின்னாடி வித்தியாசம் இருக்குது. அப்படியே அவங்க போகணும்னு நினைச்சா எத்தனையோ ஐயப்பன் கோயில் இந்த சென்னையில இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்குது, கேரளா இருக்குது. எல்லாரும் போகாம யாரும் வரக்கூட சொல்லியே. ஏன் ஐயப்பன் அங்க என்ன நிலையில இருக்கிறார்? அங்க ஐயப்பன் இருக்கிற நிலை பிரம்மச்சரியம். பிரம்மச்சரியம் இருக்கிறதால தான் நம்மளும் ஆண்கள் அத்தனை பேருமே சரி, பெண்கள் அத்தனை பேருமே சரி, பெண்களுக்கு அந்த மாதவிடாய் காலத்துக்காக அதுக்கப்புறமா இதுக்கப்புறம் முன்னாடியே போக வைக்கிறது. மற்ற ஆண்கள் யாரா இருந்தாலும் அவங்க வீட்டுல தானே ஐயப்பன் போட்டு வைக்கிறாங்க. சொல்லுங்க. அப்ப அந்த வீட்டுல ஐயப்பன் ஏத்துக்கலையா? அந்த அவங்க அம்மா மார்கள் ஏத்துக்கலையா? அவங்க மனைவி மார்கள் ஏத்துக்கலையா? அவங்க குழந்தைகள் மார்கள் ஏத்துக்கலையா? அவங்க அக்கா தங்கச்சி ஏத்துக்கலையா? இதெல்லாம் ரொம்ப முற்றிலும் தவறு. அதாவது படிப்பும் கிடையாது, அறிவும் கிடையாது. படிச்சு இவங்க எல்லாம் மலிக்கிட்டாங்க. அறிவை என்ன எந்த விஷயத்த ஃபோக்கஸ் பண்ண தெரியாம ஃபோக்கஸ் பண்ணி இந்த மாதிரி அசிங்கப்படுறாங்க. இவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். அக்கா, இப்போ எந்த ராசிக்காரங்களை தீய சக்தி சீக்கிரம் அணுக முடியாது? இப்போ நீங்க கேட்ட கேள்வி சரியான கேள்விதான். நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. காளிக்கு
இல்ல மாந்திரிகத்துக்கு இல்ல விஷ்ணு மாயைக்கு எந்த ஒரு இதுவா இருந்தாலும் செய்வினை என்பது செய்வினை தான். அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் கிடையாது. அது ராசி நட்சத்திரம் அதெல்லாம் எதுவுமே அதை அடிக்க முற்படும், அவ்வளவுதான். ஏன் இதனால இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லாமே. இப்ப ஸ்ரீராமர் யாரு? மகாவிஷ்ணுவோட அவதாரம், உண்மையா இல்லையா? அப்போ ராமர், ராவணன், இன்னும் ஆஞ்சநேயர், இவங்க 3 பேர் யாரை எதிர்த்தாங்க? ராவணன் எதிர்த்தாங்க. ஆனா ராவணனுடைய மகன் வந்து இந்திரஜித் கிட்ட வந்து ராவணன் என்ன சொல்றான், நீ போயிட்டு காப்பாத்திக்கணும்னா என்ன பிரித்திங்கரா தேவி, அதாவது நிகும்பலா அந்த அம்பிகையை போயிட்டு ஹோமம் நடத்தி பூஜை பண்ணி அம்மா கிட்ட வரம் வாங்கிடு, நான் காப்பாத்திக்க சொல்றான். அப்போ இவன் மட்டும் அந்த யாகத்தை முழுமையடைஞ்சிருந்தா அந்த பிரித்திங்கரா தேவி ராமரை அழிச்சிட்டு இருப்பான். ஆமா, அப்போ என்ன அர்த்தம்? தெய்வமா இருந்தாலும் சரி யாராலும் சரி மந்திர மாயத்தை கட்டுப்பட்ட தேவிகள் அவங்களுக்கு சரியான பிரயோகம் சரியான முறையில பண்ணும்போது யாராலும் தலையை வீழ்த்துருவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே அந்த ஹோமகுண்டத்தையும் அதையும் தவிழ்புரி ஆக்கிட்டார். யாரு? அதான் அனுமனும் லக்ஷ்மணனும். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். அதனால வந்து எனக்கு இந்த ராசி, எனக்கு இன்னும் நட்சத்திரம், எனக்கு பழி, அதெல்லாம் சும்மா போயிடுச்சு. யாராலும் அதை அடிக்கும், அது வேலையை காட்டதான் செய்யும். இப்போ காஞ்சனா படத்துல மாதிரி பேய்கள் வந்து தன் ஆசை நிறைவேற்றினதுக்கு அப்புறம் அவங்க விட்டு கிளம்பிடுமா? இல்ல ஆமா, கண்டிப்பா. அதாவது வந்து இப்ப எவ்வளவு பேர் பேய் பிடிச்சிருக்கு, மோகினி வசியம் சொல்லுவாங்க, மோகினி பிடிச்சிருக்கும். அந்த மாதிரி எல்லாம் பிடிக்கும் பொழுது அதுக்குரிய தீராத ஆசை, அகால மரணம் தானே பார்த்தலாம். அப்ப அதுக்குள்ள தீராத ஆசைகளை வந்து நம்ம வந்து நார்மலாக ஒரு பேய் ஓட்டும் போது, பேய் கிளியர் பண்ணும்போது அது மேல வர வச்சு அதுக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாமே வாங்கி வச்சு சாப்பிட வச்சு இதை குடிக்க வச்சோ அது கையாலேயே அதை உச்சிமுடி கொடுக்க வச்சு ஆரம்பிச்சு அதுவே எடுத்துட்டோம். அது விலகும். இல்லைன்னா அது விலகாது, அது உள்ளே தான் இருக்கும். ரத்தத்துல மிக்ஸ் ஆயிடும். ரத்தத்துல மிக்ஸ் ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டம். இவளால மட்டும் தான் காப்பாற்ற முடியும். இப்ப பேய் இருக்குது எப்படி ஒரு ஆள்கிட்ட இப்போ நார்மலா பேசுவோம், அவங்களுக்கு இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கும்? அவங்களால கோயிலுக்குள்ள வர முடியாது, வீட்டுல சாமி கும்பிட முடியாது, நல்ல ஒரு வேலை செய்ய முடியாது. எல்லா இடத்துலயுமே சண்டை 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 ஆட்டோமேட்டிக்கா போயிடுவாங்க. அவங்க மனநிலை சரியா இல்லாம ஆயிடும். அவங்களே வந்து சூசைட் பண்ண ஓடிடுவாங்க. அவங்களே வந்து அவங்க எப்படி இறந்தாங்களோ அவங்க இறந்தவங்க பிடிச்சிருப்பாங்களே அதே மாதிரி பண்ணுவாங்க. ஆனா அவங்கள பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்க பேர் தெரிஞ்சுக்காது, அவங்க குலம் கோத்தது தெரிஞ்சுக்காது, அவங்க எங்க இருந்து வந்தாங்க தெரிஞ்சுக்காது. ஆனா அந்த இறந்த ஆத்மா ஒருத்தவங்க தொட்டுடுச்சுன்னா இல்ல மேல சாடிடுச்சுன்னா இல்ல மேல ஏறிச்சுன்னா அவங்க பிஹேவியர்ஸ் அப்படியே வந்துடும். அதை வச்சுதான் நம்மளால சொல்ல முடியுமே இது வந்து சம்திங் ராங் சொல்லிட்டு. இப்போ அந்த பேய்கள் வந்து சில மனிதர்கள் இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க, அதனால நான் உள்ள வந்துட்டேன், பேய்கள் பிடிச்சவங்கள சொல்லி நான் வீடியோஸ் பார்த்துருக்கோம். புரியல. இப்போ என் எல்லைக்கு வந்தான், அதனால நான் அவனை பிடிச்சிக்கிட்டேன் இப்படின்னு ஒரு பேய் பிடிச்சவங்க வீடியோ எல்லாம் பார்த்துருக்கோம். பேய் ஓட்டம் புரியுது. இப்போ பல பேர் அந்த வழியா போகும்போது செலக்ட் பண்ணி ஒரு ஆள் அப்படி கிடையாது. இப்போ வந்து நேரம் காலம் ஒண்ணுக்குல உனக்கு டைம் சரியில்லாம இருக்கலாம். உனக்கு வந்து அந்த திதியில அந்த நேரத்துல அவங்க அப்பதான் வந்து ஒரு சாங்கியத்தை வந்து எங்கேயாவது வந்து முக்குடு சந்தலையோ இல்லை எங்கேயாவது போட்டிருப்பாங்க. இல்ல நீ வந்து உனக்கு வந்து உன்னோட உடம்போட அந்த அந்த அதாவது வந்து ஆன்மீகத்துல வந்து 2 விஷயம் ரொம்ப இதுவா இருக்கும், ஜெனியூனா இருக்கும். எப்படின்னா பக்தியின் நிலையும் பத்ரகாளியின் நிலையும் அடிச்சுக்கவே முடியாது. என்ன மாதிரி இருந்தாலும் அம்மா அடிச்சு தும்சம் பண்ணிடுவான். ஏன்னா காளி ஆட்டம். நீ வந்து எவ்வளவு வீக்கா இருந்தாலும் சரி எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்தாலும் சரி காளி கிட்ட வரும்பொழுது இப்படிதான் நீ இருக்கணும்னா இப்படிதான் இருந்து ஆகணும். இந்த வழிபாடு இருக்கணும், இந்த வழிபாடு இருந்துதான் ஆகணும். எப்படி சபரிமலை ஐயப்பனுக்கு யாரா இருந்தாலும் இதுதான் ப்ரொசீஜர். அதே மாதிரி காளிக்கும் இதுதான் ப்ரொசீஜர். அதே மாதிரி பேய் பிடிக்கிறவங்களுக்கும் பேய் கொடுக்காங்க அவங்களோட உடம்புல வீக் வந்து பயந்த சுபாவம் இருக்கும். இல்லை வேற ஏதாவது வந்து அவங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயங்களையும் வந்து திடீர்னு வந்து நைட்ல வந்து கவுச்சி எடுத்துட்டு போயிருப்பாங்க. இல்லை ஏதாவது சேவனை பண்ணி கழிப்பு போட்டுருப்பாங்க, அதை தாண்டி இருப்பாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் யாரை தொடுறாங்க புரியுது அவங்களுக்கு இருப்பாங்க. 1000 பேர் போடுறாங்கன்னா அந்த 1000 பேரை தொடாது. ஃபர்ஸ்ட் யாரை தொடுறாங்களோ அது முழுமை ஏறிடும். அதனாலதான் அந்த காலத்தை பாத்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வீட்டுக்கு வரும்போது ஃபர்ஸ்ட் கை காலை நல்லா கழுவிட்டு என்ன வந்து குளிச்சிடணும். அது பிறகு யார் பண்ணது? எல்லாமே ஷூ போட்டுன்னு சுத்துறாங்க, வீட்டுக்குள்ளேயே செருப்பு போட்டு சுத்துறாங்க. அவர் பேய் பிடிக்கும் என்ன பிடிக்கும் சொல்லுங்க? கரெக்டா இல்ல சில ஷூ போட்டு பிடிக்காதுன்னா சில பேர் செப்பல்லாம் பெட்டுகள்ல வச்சிருக்காங்க, விளக்கமரம் வச்சிருக்காங்க, அதெல்லாம் சும்மா போயிடுச்சு. படத்துக்கு தரித்திரம் தான் பிடிக்கும் அதெல்லாம். அதாவது செருப்பு விளக்க மாதிரிலாம் எங்க வைக்கணுமோ அங்கதான் வைக்கணும். அதெல்லாம் தூக்கி பெட்ல தலைமையில வச்சா பைத்தியம் தான் பிடிக்கும். எதை பார்த்து பயப்படும்? எது பார்த்தும் பயப்படாதா? பேய் எப்படி ஏன் பயப்படணும்? பேய் ஏன் பயப்படணும்? ஒரு பொருளை பார்த்து பேய் எப்படி பயப்படும்? நான் உன்னை கேட்கிறேன். ஒரு பொருள் அது, அந்த பொருளை பார்த்து ஒரு பேய் எப்படி பயப்படும்? கண்டிப்பா பயப்படாது. அதெல்லாம் சும்மா பேச்சு. பேயும் சரி கெட்டதும் சரி ஏவலும் சரி பில்லிசும் சரி ஒரு விஷயத்தை மட்டும் தான் பார்க்கணும். பார்த்து பயப்படணும். அந்த பராசக்தி மகாசக்தியோட மட்டும் தான் பார்க்கணும். அதனாலதான் அந்த எல்லையில அந்த தேவதைகள் அந்த தெய்வங்கள் இருப்பாங்க. சரியா? மிக்க நன்றி. தேங்க்யூ.